வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல நாம வந்துட்டு ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஸ்டுலா இல்லாட்டி ஃபிஸ்டுலா இன் ஆனோ அப்படின்னு சொல்லப்படுது. அதுனா என்னன்னு தான் பார்க்கிறோம். இந்த தமிழ்ல வந்து நம்ம பௌத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசன வாய் பகுதியில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆனோரெக்டல் ஃபிஸ்டுலாவா மாறுது. இதுல இந்த டயக்ராம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபிஸ்டுலா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசன வாய்க்கு உள்பகுதியில இருந்துட்டு வெளிப்பகுதி வரைக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இங்க ஒரு கிரீன் கலர்ல இருக்கு ஃபிஸ்டுலா ட்ராக்ட்னு கொடுத்துருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆசனவாய் பகுதிக்கு உள்ள இருந்தோ வெளியிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு பகுதியில இருந்தோ நம்ம இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஃபிஸ்டுலான்னு ட்ராக்ட்னு சொல்றோம். இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களை விட ஜாஸ்தியாக வருவது இன்சிடென்ட்ஸ் இருக்கு. யூஸ்வலா 40 இயர்ஸ் அரௌண்ட் ஏஜ்ல வந்து இது ரொம்ப காமனா இருக்கு. ஸோ யூஸ்வலா ஆனுவல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 to 38% ஃபிஸ்டுலா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஸோ இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்ஃபெக்ஷன் 90% பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் தான் மோஸ்ட் காமன் காஸ். இந்த ஆனல் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசனவாய் ரீஜன்ல 8 to 10 கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சுரப்பி, ஒரு வகையான சுரப்பின்னு வச்சுக்கோங்க. அது யூஸ்வலா இன்ஃபெக்ட் ஆகுறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆனல் இன்ஃபெக்ஷன் வருது. அது வந்து ஃபிஸ்டுலாவா மாறுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம அடுத்த மற்ற ரேரான காசஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனால வருது இல்லை, இன்ஃப்ளமேஷனால வருது. கிரானிக் டிசீஸை பற்றி சொல்லணும்னா அதுவே ஒரு தனியான இது பெரிய டாபிக். உங்களுக்கு வேணும்னா அதை பற்றி சொல்லுங்க, நான் தனி வீடியோ பண்றேன். கிரானிக் டிசீஸ்ல வந்து வந்துச்சுன்னா அது யூஸ்வலா வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனல் ஃபிஸ்டுலா தான். அதோட அதுக்கு பண்ண வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். அதோட ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற காசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சியில் வந்து நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆனல் ரீஜனில் ஆகிற இன்ஜுரினாலையோ இல்லை பெல்விஸ்ல வந்து அதாவது நம்மளோட இடுப்பு பகுதியில் ஏதோ ஒரு கேன்சருக்காக வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம் அதனாலயோ, இல்லை ரெக்டம் ஃபாரின் பாடிஸ் ஆனல் ரீஜனில் ஏதாவது ஃபாரின் பாடிஸ் இன்சர்ட் பண்ணுறதுனாலையோ, இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்டிடிஸ் மாதிரி எய்ட்ஸ், கிளமீடியா, ட்ரெக்கோமட்டிஸ் இது மாதிரி, இல்லை டியூபர்குலோசிஸ் இதனாலையும் வரலாம். சம்டைம்ஸ் கேன்சர்னாலையும் வரலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கா அனாட்டமிக்கல் ரீஜனை பொறுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக இருக்கா, இல்லை டிரான்ஸ்பிங்ட்ரிக், எக்ஸ்ட்ரா ஸ்பிங்ட்ரிக், இன்டர்ஸ்பிங்ட்ரிக், சூப்பராபிங்ட்ரிக். இது வந்து இதை பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இருக்குங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாறும். அதனால தான் நான் உங்களுக்கு மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட் இத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சிம்பிள்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் ரெண்டு வகையான பிரிச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ்னா பேர்லேயே புரியுது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, நிறைய ஃபிஸ்டுலாஸ் ஒரே மாதிரி இருக்கு, வேற ஏதோ ஒரு டிசீஸோட மேலிக்னன்சி கிரானிக் டிசீஸோட இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட் லைன், ஆல்ரெடி உங்களுக்கு பைல்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டென்டேட் லைன் ஒரு லைன் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாஸ் இன் ஜெனரலாக நீங்கள் வச்சுக்கலாம். கீழே அதாவது சூப்பர்ஃபிஷியலா ரொம்ப உள்ளுக்குள்ள இல்லாமல் ரொம்ப ஓரளவுக்கு வெளியிலே இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சிம்பிள் ஃபிஸ்டுலான்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நிறையா இருக்குது, வேற ஏதோ டிசீஸ் கூட சேர்ந்துருக்கு, ரொம்ப உள்ள இருக்குது அப்படின்னா அது நீங்கள் காம்ப்ளெக்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அனாட்டமிக்கல் ரீஜன் வச்சு அது ஆனல் ரீஜனில் இருக்கா, ரெக்டல் ரீஜனில் இருக்கா. ஆனல் ரீஜனா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆசன வாய்ப்பகுதியிலேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆனல், அதுலேருந்து கொஞ்சம் உள்ள போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டல் ரீஜன் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீஜன் எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து ஆனல் ஃபிஸ்டுலா, ரெக்டல் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. யூஸ்வலா வந்து இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமேட்டு தான் 90% வருதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆனல் ஆப்சஸ்க்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் எடுத்திருப்பாங்க, அதுக்காக இன்சிஷன் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் பண்ணிப்பாங்க. அது பண்ணியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வாரக்கு அப்புறமேட்டு வந்து சரியாகல, திரும்ப ஏதாவது இன்ஃபெக்ஷன் ட்ரைனேஜ் பஸ் அந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னா அது மூலியமா நம்ம ஆனல் ஃபிஸ்டுலா இருக்கு அப்படிங்கிறத வந்து டவுட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா பேஷண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பஸ் டிஸ்சார்ஜோட வருவாங்க. ஒரு ரொம்ப நாளாக ஒரு புர்லன் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, ஒரு வகையான தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள மோஷன் போகும்போதும் வரலாம், வெளியில ஸ்கின்ல இருந்தும் வரலாம், ஆசன வாய்க்குள்ள இருந்தும் அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கு. அது வந்து பேட் ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இச்சிங்கோட சேர்த்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு இருக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலாக மோஷன் போகும்போது இல்லை உட்காரும்போது வேற ஏதாவது வேலை செய்யும்போது பெயின் இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபிஸ்டுலாவோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணு இருக்க மாதிரி, ஏதோ கொப்பளம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ்வலாக இருக்கும். ஸோ இதனுடைய டயக்னோசிஸ் என்ன பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபிஸ்டுலா அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனல் ஆப்சஸ்க்காக வருது. ஆனல் ஆப்சஸாக இருந்தாலும் ஃபிஸ்டுலா இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ்வலாக வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜன்ஸ் தான் போகணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு லோக்கல் எக்ஸாமினேஷன் அந்த ரீஜனை பார்ப்பாங்க. ஃபிஸ்டுலா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெளியில ஸ்கின்ல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஆனல் ரீஜன் இப்படி
உள்ள இருந்து வெளியில வரைக்கும் ஒரு கண்டினியூஸான இப்படி ஒரு ட்ராக்ட் வந்து இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி 2 ஓப்பனிங் இருக்கும். அதுல எக்ஸ்டர்னலா இருக்க ஓப்பனிங் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து லோக்கல் எக்ஸாமினேஷன் பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் ஒரு டாட் மாதிரி இருக்கலாம், பஸ்டியூல் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரெட்னஸா இருக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதை பேஸ் பண்ணி யூஸ்வலா வந்து அவங்க வெளியில எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ல இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த இடத்துல சம்டைம்ஸ் பஸ் வெளியில வந்துருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர் ரெக்டல் எக்ஸாமினேஷன். பர் ரெக்டல் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நான் எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன். ஆசன வாய்ப்புல ஒரு வரல் விட்டு பார்ப்பாங்க. அது மூலியமா அந்த ஃபிஸ்லா ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் யூஸ்வலான இடத்த விட திக்கா இருக்கும். ஸோ அந்த இன்டூரேஷன் வந்து நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஓப்பனிங் உள்ளுக்குள்ள எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டோஸ்கோப் அப்படிங்கிற டிவைஸ் வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வகையான ஸ்கோப் உள்ள போயிட்டு பார்க்கறதுக்காக ஆசன வாயில எந்த இடத்துல இருக்குங்கிறது. ஸோ இந்த ப்ராக்டோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெயினா இருக்கு, ஆல்ரெடி பெயின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராக்டோஸ்கோப்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லோக்கல் எக்ஸாமினேஷன், இந்த பெரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ரொம்ப பெயினா இருந்துச்சா வேற எந்த டெஸ்ட்டுமே பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாமே அனஸ்தீசியா பண்ணும்போது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த டைம்ல அண்டர் அனஸ்தீசியா உங்களுக்கு பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால பெயின் இருக்காது. சம்டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாஸா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராஃபி, ஆனல் ஃபிஸ்டுலோகிராம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டுலாவோட ஒரு ட்ராக் தெரிஞ்சக்கப்புறம் அது ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அதில் எக்ஸ்ரே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு ஃபிஸ்டுலாவோட மொத்த ட்ராக்டும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராம்னு பார்த்தீங்கன்னா அதுலயும் அதே மாதிரி டை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ஃபிஸ்டுலாவோட ட்ராக்ட் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, கிரான்ஸ் டிசீஸ் இருக்கு, இல்ல கேன்சர்னால இந்த ஃபிஸ்டுலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொலனோஸ்கோபி, அது மூலியமா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து வேற விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மற்ற வீடியோவில் சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, நீங்கள் கமெண்ட்லேயும் என்கிட்ட கேட்குறீங்க இது என்னவா இருக்கும், ஃபிஸ்டுலாவா இருக்குமா, பைல்ஸாக இருக்குமா, ஃபிஷராக இருக்குமா, இது வந்து நம்ம பார்த்து வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க வந்து டாக்டர் வந்து அவங்க நேரில் போய் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணாதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்சஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஆனல் ஆப்சஸாகவும் இருக்கலாம், ஆனல் ஃபிஷராகவும் இருக்கலாம், இல்லை அது ஆனல் அல்சராகவும் இருக்கலாம், வேற ஏதாவது சோர்ஸாகவும் இருக்கலாம், பைலோனிடல் சைனஸாக இருக்கலாம், ஹைட்ரடினைட்டிஸ் செப்பரேட்டிவ் இந்த மாதிரி டிசீஸ் இருக்கலாம், இல்லை பைல்ஸ் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டிசீஸ் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ல கேட்கும்போது சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ அவேர்னஸ் வீடியோஸ் போகிறேன். அது பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்கு யூஸ்வலாக எந்த இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்கனாலே அவங்களே உங்களுக்கு செக் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ட்ரீட்மெண்ட் பார்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சர்ஜரி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். சர்ஜரி இல்லாமல் ஒருத்தவங்க ஃபிஸ்டுலான்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இதில் நார்மலான ட்ரீட்மெண்ட்லேயே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு டயபிட்டிஸ்லாம் இல்லை, நல்ல குட் ஹீலிங் பவர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சரியாகணும்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதுக்கான அவசியம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல முக்கியமானது டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சிட்ஸ் பாத் தான். சிட்ஸ் பாத்னா ஆல்ரெடி நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன், ஃபிஷர் வீடியோவில் போட்டிருக்கேன், பைஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. சிட்ஸ் பாத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட வாய் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் வந்துட்டு நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் எதிர் உப்போ இல்லை பவுடர் ஐடினான ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனும் போட்டுட்டு அதில் வந்து உங்களோட ஆசன வாய் பகுதி முழுசாக நினைகிற மாதிரி நீங்கள் அதில் உட்காரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடையும் மோஷன் போனதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் பண்ணணும். ஃபிஸ்டுலாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அது ஒவ்வொரு தடையும் மோஷன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் மினிமம் 3 times a day, 3 to 4 times a day வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஃபிஸ்டுலா நீங்கள் வரும்போதே சில பேருக்கு பஸ்ஸோடு இருக்கும், இன்ஃபெக்ஷனோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக NSAIDs, பேராசிட்டமால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேவைப்படும் போது நம்ம அது போட்டுக்கலாம். அது மூலமா பெயின் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெயினாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்ளிகேஷன் அந்த இடத்துல தடவறதுக்காக லிக்னோகைன் ஜெல்லி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு போடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பெயின் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டயட், இந்த ஆல்ரெடி நான் என்னோட வீடியோஸ் பைல்ஸ் ஃபிஷர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் டயட் வந்து சாப்பிடணும். மினிமம் 20 to 30 grams per day. எப்படி ஹை ஃபைபர் டயட் நமக்கு எதில் கிடைக்கும்? பழங்கள், காய்கறிகள், ஹோல் சீரியல்ஸ், நட்ஸு, லெக்யூம்ஸ், அதாவது பருப்பு வகைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு நல்ல டயட் இருக்கும். அது நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஃபைபர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவு தண்ணி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி கொடுக்கும். ரஃபாக வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 20 கிலோ பர்சனுக்கு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு குடிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். சம்மர் விண்டர்லாம் மாறும், ஆள் பொறுத்தும் மாறும். ஓகேங்களா? இன் ஜென்ரல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கான்ஸ்டிபேஷன். மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். உங்களுக்கு வந்து மோஷன் டைட்டாக போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே ஆனல் ரீஜன் ரிலேட்டடான ஆசன வாய் பகுதியில் வரக்கூடிய எந்த நோயுமே சரியாகாது. ஸோ கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கணும். கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கிறதுக்கு நீங்கள்
தண்ணி குடிச்சிட்டு டயட் வந்து நீங்கள் நல்லா சாப்பிடும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். அப்படியும் சரியாகலாம் அப்படின்னா இனிஷியலான ஸ்டார்டிங் பீரியட்ல நல்லா இது மோஷன் லூஸாக போகிறதுக்கு சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள் வந்து லூஸ் சிறப்பு பல வகையான சிறப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சிறப்பு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயட்ரி ஃபைபரும் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல்ரெடி இந்த கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸில் சொல்கிறது எல்லாமே நான் என்னோட ஃபிஷர் பைல்ஸ் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு பிரைமரி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். சர்ஜரி வந்து எது மாறும், சிம்பிள் ஃபிஸ்டுலாவா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவா அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா இருந்தால் அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணணும். சிம்பிள் ஃபிஸ்டுலாவா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ்வலாக ஃபிஸ்டுலா ட்ராக்ட் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதில் வந்து எதையும் ப்ரோவ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே விட்டு ட்ராக்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேஷண்ட்ஸ் வந்து ஓபிடி பேசிஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபிஸ்டுலான்னு டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப எதுவும் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக சர்ஜரிக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் சரியாகல இது இந்த கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ்லாம் நீங்கள் வந்து 1 வீக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 1 வீக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பக்காவாக அது க்யூர் ஆகிடும். நல்ல ஹீலிங் பவர்லாம் இருக்குது இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே அது க்யூர் ஆகிடும். அப்படி க்யூர் ஆகலாம் அப்படிங்கும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் விசிட்டில் 1 வீக் அப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் டாக்டர் வரணும். அப்போ நெக்ஸ்ட் விசிட்டில் அவங்க சர்ஜரி பிளான் பண்ணாங்க. அப்போ எக்ஸாமினேஷன் அண்டர் அனஸ்தீஷியா அண்ட் சீட் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் அண்டர் அனஸ்தீஷியா இது இவ்வளோ பெயினாக இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து எக்ஸாமினே பண்ண விட மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அனஸ்தீஷியா கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஃபிஸ்டுலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீட் அண்ட் பிளேஸ்மெண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு நூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்டைம்ஸ் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவோம். ஷர் சூத்ராங்கிறது இந்த ஆயுர்வேதிக் மெடிசின் ட்ரீட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நான் வந்து ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஆயுர்வேதா சித்தாக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுல அலோபதியில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஆல்ரெடி இது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாகுதா அந்த எவிடன்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச்லாம் போயிட்டு அதில் பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது ஆயுர்வேதாவில் இருந்தாலும் சரி சித்தாவில் இருந்தாலும் சரி எந்த வகையான மருத்துவத்தில் இருந்தாலும் சரி அது அலோபதியில் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது எவிடன்ஸ் பேஸ்டாக நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலோபதியில் ஏற்றுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷரசூத்ரா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது அலோபதி ஆயுர்வேதாங்கிற டிவிஷன் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். சீட் அண்ட் பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிஸ்டுலா வந்து தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிஸ்டுலாவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு த்ரெட் மாதிரி போட்டுருவாங்க. ஃபிஸ்டுலா வந்து அந்த ஃபுல் ட்ராக்ல ஒரு த்ரெட் மாதிரி உங்களுக்கு போடுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ்வலாக வந்து அது நார்மலாக அது வந்து என்ன ஆகும், வேறு ஏதாவது இந்த மாதிரி பஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸோட ட்ரைனேஜுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த செக்ரேஷன்ஸ்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதோட ஹீலிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சீட் ஆன் பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சீட் ஆன் போடுவாங்க. அது ஜஸ்ட் ட்ரைனிங்கும் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அது ஹீலும் ஆகிடும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் சீட் ஆன் போடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டாக்டர்கிட்ட திரும்ப போகிற மாதிரி இருக்கும். அந்த சீட்டானை வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ண என்ன ஆகும்னா ஒரு பக்கத்துல இருந்து அந்த ஃபிஸ்டுலா வந்து க்யூர் ஆகிக்கிட்டே வரும். இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த ஃபிஸ்டுலா வந்து நம்ம அந்த சீட்டானை வந்து வெளியில் எடுத்து வருவோம். ஸோ 6 வாரம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த சீட்டான் வந்து முழுசாக வெளியில் வந்து அந்த ஃபிஸ்டுலாவும் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஓகேங்களா? இது 2 வகையான விஷயம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலாட்டமின்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின்னை வந்து இன்சிஷன் பண்ணி அந்த ஃபிஸ்டுலா ட்ராக்டை வந்து ஸ்கின்னோட ஓப்பனாக விட்டுருவாங்க. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிஸ்டுலா வந்து உங்களுக்கு போயிடும். லே ஓப்பன் ஆஃப் ஃபிஸ்டுலா, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு டியூப் மாதிரி இருக்குன்னா அந்த டியூபோட ஒரு எண்டை உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ண விட்டுட்டா அந்த டியூபுங்கிறதே இல்லை, அப்போ ஃபிஸ்டுலாங்கிறதே இல்லை, எல்லா ட்ரைனேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாஸ் இல்லை பேஷண்ட்க்கு ஆல்ரெடி இன்கான்டினன்ஸ், அதாவது மோஷனை வந்து பிடிச்சி வைக்கிறதுல கண்ட்ரோலில் ஆல்ரெடி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான சர்ஜரிஸ் இருக்குது. இந்த சர்ஜரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஸ்பிங்டர் ஸ்வேரிங் ப்ரொசீஜர். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசன வாயில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இதுதான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பல வகையான பேருக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணால் மோஷன் போகிறதுல கண்ட்ரோல் போயிடும்னு சொல்கிறாங்க, எமோஷன் போகிறதுல கண்ட்ரோல் போயிடும்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு பேரே ஸ்பிங்டர் ஸ்வேரிங் ப்ரொசீஜர் தான். ஆப்ரேஷன் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் பண்ணாலும் ஆப்ரேஷனுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஆசன வாயை கண்ட்ரோல், அதாவது மோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது யூஸ்வலாக பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா முதல்ல சீட்டான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 வாரம் கழிச்சு நல்லா ட்ரெயின் ஆகி இது பண்ணதுக்கப்புறமேட்டு தான் அவங்க சர்ஜரியும் போவாங்க. சரிங்களா? ஸோ இதனால ஃபர்ஸ்ட் இது போட்டாங்க அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க அப்படிலாம் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த மாதிரியும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு முக்கியமானது அனஸ்தீஷியா பாட்டு பற்றி பார்ப்போம். எக்ஸாமினேஷன் அண்ட் அனஸ்தீஷியா செக் பண்ணுறது அனஸ்தீஷியா பண்ணுவாங்கன்னு சொல்லி அது என்ன மாதிரி அனஸ்தீஷியா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா. ஸ்பைனல் அனஸ்தீஷியானா ஆல்ரெடி என்னென்ன ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க, அது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. முதுகு தண்டில் கொஞ்சம் கம்மியான ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது நரம்புக்கு பக்கத்துல அது இன்ஜெக்ட் பண்றதுனால பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்க பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மரத்து போயிடும். மரத்து போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்கள் சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, சிம்பிளான ப்ரொசீஜர் தான்.
மேக்ஸிமம் இந்த ஃபிஸ்லா ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் இருக்கும். அதனால சிம்பிள் ஸ்பைனல் அனஸ்தீஷியாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸ்பைனல் அனஸ்தீஷியா அதுவாகவே வந்து டைம் ஆக உங்களுக்கு மோட்டர் பவர் வந்துடும். ஸ்பைனல் அனஸ்தீஷியாலே இன்னும் ஒரு டைப் ஆஃப் அனஸ்தீஷியா இருக்கு, அது சேடல் அனஸ்தீஷியா. ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு உங்களை படுக்க வைக்காம அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் உட்கார வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து ஃபுல்லா வந்து பரவாம கால்லாம் மரத்து போகாம ஜஸ்ட் ஆசனவாய் பகுதியில் மட்டும் உங்களுக்கு மரத்து போயிடும். அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல சர்ஜரி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு கால்லாம் மூவ் பண்ண முடியும். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரக்குனுடைய அளவு வந்து நம்ம கம்மியான அளவு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து சீக்கிரமா ரெக்கவரி, அதாவது மோட்டர் பவர், அதாவது எந்திரிச்சு நடக்கிறது, இதுக்கான டைம் வந்து யூஸ்வல் ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்தா கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஆகும். சேடல் அனஸ்தீஷியாவும் கொடுக்கும்போது பேஷண்ட் சீக்கிரமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சீக்கிரமா எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும். இந்த ஃபிஸ்லாவோட ப்ரொசீஜர்ஸ் பற்றி ரொம்பலாம் நீங்கள் பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளான சர்ஜரி தான், சரிங்களா? அது யாருக்கு எந்தெந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்க, என்னென்ன கண்டிஷனுங்கிறது இண்டிவிஜுவலைஸ் பண்ணி டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேடல் அனஸ்தீஷியா பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரியணும், அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஸ்லா பற்றி கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இது தாண்டி நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அது தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்து வேற என்ன பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர். ஓம் சக்தி.